யோசேப்பு 110 வயதில் இறந்தார். அவர்கள் அவரது உடலை பதப்படுத்திய பிறகு எகிப்தில் ஒரு சவ பெட்டியில் வைத்தார்கள். எனவே யோசேப்பின் வரலாறு விசுவாசம், மன்னித்தல் மற்றும் கடவுளின் வாக்குறுதிகள் நிறைவேறுதல் ஆகியவற்றின் பாரம்பரியத்துடன் முடிவடைகிறது. இது தலைமுறை தலைமுறையாக நினைவில் வைக்கப்படும் மற்றும் சொல்லப்படும் ஒரு வரலாறு. அதை கேட்கும் அனைவரையும் கடவுளின் பாதுகாப்பு மற்றும் திட்டத்தில் நம்பிக்கை வைக்க தூண்டுகிறது. யோசேப்பின் வாழ்க்கை பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. பைபிளில் இருந்து ஊக்கமளிக்கும் வரலாற்று கதைகளை இன்னும் அதிகம் காண லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.